ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் இந்த மாதம் வரப்போகுது. ஸோ இன்னும் ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். 10 days கூட இல்லை, ஒரு 7 8 days தான் இருக்குது. அதுக்கான ஒரு சாங் தான் விட்டுருக்காங்க. அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம் நாங்களும். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். என்னன்னா அவங்களோட இது லாஸ்ட் மூவின்னு வேற அவங்க சொல்லிட்டாங்க. அதுவே நமக்கு நம்ப முடியல, பட் ஸ்டில் லாஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால அவங்க சொல்லிட்டாங்க வச்சுல இதுக்கு மேலே அதில் ஒரு இது இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் ஏ லெகசியாக வந்து அவங்க அந்த த்ரூ அவுட் இவ்வளோ இயர் வந்து அவங்க வந்து ரொம்ப சூப்பராக ஹிட்டாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கட்டும், அவங்க லவ் ஃபிலிமாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்துக்குமே அவங்க வந்து நம்மளோட இதயத்தில் எப்போவுமே இருப்பாங்க, இன்னும் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ யாரெல்லாம் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா விஜய் சார் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தளபதி விஜய் சார் தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போது நம்ம நெக்ஸ்ட் இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் ஒரு மூவிக்கு தான் வந்து பிரம்மாண்டமாக ஒரு நல்ல லான்ச் மாதிரி, ஆடியோ லான்ச் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாட்டு பேர் என்னன்னா ராவணம் அவன்டா. ஸோ இந்த சாங்கே வித்தியாசமான ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ அனிருத்துக்கும் நம்ம விஜய் சாருக்கு மியூசிக் எப்பவுமே செமையாக இருக்கும். ஆல்ரெடி இதில் 2-3 பாட்டு கேட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங் வந்துருக்கு. நாளைக்கு ட்ரெய்லர் விட போகிறாங்க. ஸோ ட்ரெய்லருக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். திடீர்னு இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கலாம். ஸோ படம் பேர் என்னன்னா ஜனநாயகன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம விஜய் சார் வந்து பொலிட்டிக்ஸில் வேறு லெவலில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைட்டிலுமே இப்போ இந்த லாஸ்ட் ஃபிலிம்லேயுமே அந்த டைட்டில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்டாக ஒரு அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட கெட்டப், சின்ன சின்ன கெட்டப் நம்ம பார்த்தோம், அதில் உள்ளது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது லிரிக் வீடியோங்கிறதுனால மேபி இதில் வந்து அந்த அளவுக்கு இது ரிவீல் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக இந்த சாங்க்கு இது. ஸோ இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம விஜய் சார் கூட யார் இருக்காங்கன்னா பூஜா தேவாம இருக்காங்க, ஒரு மமிதா பாஜு அவங்களும் இருக்காங்க. அது போய் இதை டைரக்ட் பண்ணிக்க வந்து ஹெச் வினோத் அண்ட் மியூசிக் பை அனிருத் சார். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், நிறைய பேசிட்டோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம பாட்டு கேட்கலாம். எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க் கிளியர் பண்ணுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போலாம். ஆடியோ லான்ச் வீடியோவா போட்டாங்க. சூப்பர், செமையா இருக்கு. சமலா செமையா இருக்காங்க விஜய் சார். இது இந்த ரேம்ப் வாக் அங்க மலேசியால நடந்தது. அந்த ஆக்சுவல் வீடியோவை அவங்க போட்டாங்க. சமலா என்ஜாய் பண்றாங்க. ஓ, அனிருத் சார். சமலா செம எடிட் பண்ணிருக்காங்க. எஸ், ஸோ நம்ம வந்து சூப்பரான ஒரு என்ன சொல்லுவாங்க எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் அந்த ஆடியோ லான்ச் நடந்துச்சுல, ஸோ அதுக்கு தான் ஃபுல் ஃபுட்டேஜே போட்டிருக்காங்க.
ஸோ அது வந்து என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க வித்தியாசமான ஒரு எஸ் இதா இருந்துச்சு. எப்பவுமே லிரிக் வீடியோனா போட்டோ அந்த அந்த மாதிரி தான் நான் பாடத்துக்கு வரும்னு போஸ்டர் யோசிச்சேன். இந்த மாதிரி விடுவாங்க இல்ல இல்லன்னா மேக்கிங் மேக்கிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சேன். ஆடியோல வந்து நான் யோசிச்சேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா ரீசென்ட்டா அதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு திருவிழா லெவல்ல நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி அதுவும் என்ஜாய் பண்ணி மலேசியால அவ்வளவு கூட்டம் இருக்கும் மோஸ்ட்லி தமிழ் மக்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவ் வந்து நிறைய நல்ல அதே விஷயம். மாதிரி ஆஸ் ஏ ஃபேன்ஸா நம்மளும் இங்க இருந்து அத வந்து பார்த்து வேற லெவல்ல ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு ஃபெஸ்டிவ் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தது. ஸோ அதனால அத பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல நம்ம மதப் விஜய் சார் வேற லெவல்ல சோ அந்த இருந்தாங்க. பிளேசரும் சரி விஜய் சாரோட ஸ்மைலும் சரி அவங்களோட அந்த வளர்ந்த அந்த அவங்க ரேம்ப் ஸ்மைல் நடக்கிற எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, இப்பவும் சரி அது ஃபர்ஸ்ட் சரி செம்மையா இருக்கு. இப்பவும் சரி அவங்க ஸ்மைல்க்கு எந்த பொண்ணுங்கனாலும் கரெக்ட். இதாயிருவாங்க. அது இதுல அவங்க ஹேர் ஸ்டைலு அந்த மாதிரி கெட்டப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல ஒரு 3 கெட்டப்ஸ் இந்த மாதிரி காமிக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்டா தெரியல எப்படி என்ன மாதிரி கதைன்னு. ஸோ நிறைய பேர் இந்த பகவந்த் கேசரிங்கிற படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா எச் வினோத் சார் சில சீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் படம் அந்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பாட்டு கேட்க போகும்போது அந்த ஸ்டார்டிங் பாட்டே ராவண மவண்டா அப்படின்னு வரும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஸோ அது வந்து ராவணன் ராவணன் வந்து ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான ஷேடுக்கு அவங்களோட மகன் அப்படிங்கிற மாதிரி சோ இதுல ஒரு நெகட்டிவான ஷேட் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் சாருக்கு. ஏதோ ஒரு இதுல ஒரு கைண்ட் ஆஃப் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து நம்ம வந்து எல்லா டைமும் ராமர் மாதிரி சண்டை போடணும்னு தேவையில்ல. சில டைம் நம்ம வந்து ராவண மாதிரி ஆகணும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சில விஷயம் நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து கெட்டது பண்ணியும் இது பண்ணலாம், நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் ஸோ இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நிறைய வேர்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அதை லிரிக்ஸ் பண்ணது வந்து விவேக் சார் தான். ஸோ அவங்களும் நல்ல பாட்டு எழுதிருக்காங்க. அப்புறம் பாடினது அனிருத் சாரும் பவர்ஃபுல்லா அந்த ஸ்டேஜ்ல சாங் ஆக்சுவல் பாடினதே அவங்க ஃபுட்டேஜா யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு எனர்ஜி கண்டிப்பா வருது. ஸோ ஆனா லாஸ்ட் படங்கும் போதுல அது வேற மாதிரியும் மைண்ட்ல இருக்குது. பட் ஸ்டில் அந்த சாங் நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிபியூட்டான மூவின்னு தான் சொல்லியிருந்தாங்க நிறைய இதுல. பட் ஸ்டில் எப்படி இருக்கும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இந்த படத்தை பாக்குறதுக்கு. ஸோ நாளைக்கு வேற ட்ரெய்லர் வருது. ஸோ அதுல வேற லெவல் நம்ம விஜய் சார் எப்படி இருப்பாங்கங்கிறதே எங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு சொல்லுவாங்களே. ஏன்னா இந்த ஃபுல் இதுல நம்ம பார்த்தோம்னா விஜய் சார் வந்து ப்ராப்பரா ரிவ்யூல வந்து அவங்க இந்த படத்துல பண்ணவே இல்லை. நிறைய இதுல போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க, நிறைய இதுல வேற கெட்டப்ல இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்டா அதே மாதிரி நிறைய அந்த போஸ்டர் மாதிரி சும்மா அந்த இது மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. எக்ஸாக்டா நம்ம விஜய் சார் வந்து எந்த மாதிரி இது பண்ண போறாங்கங்கிறது உண்மையிலேயே வந்து பாக்குறதுக்கு நாங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரெய்லர் வரும்? சாயங்காலம் வரும் 7 o'clock ஐ திங்க். எப்போ தெரியல. வந்தா கண்டிப்பா நம்ம உடனே பார்த்துடலாம். ஆனா லேட் பண்ணிட கூடாது. ஸோ கண்டிப்பா பாப்போம். இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொங்கல்ல நம்ம எப்படியாவது பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணோம். இது கடைசி படம் முன்னாடியே வந்துரும். ஸோ நாங்க பொங்கலுக்குள்ள நம்ம எப்படியாவது பார்த்துடலாம் இந்த படத்தை. ஸோ கண்டிப்பா பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். இப்போதைக்கு ட்ரெய்லருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும் இனி. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.